அஷ்டாவக்ர கீதை 12வது அத்தியாயம். அடுத்த பாடல். கர்மங்களைச் செய்தல் எவ்வாறு அறியாமையினாலோ அவ்வாறே அதை துரத்தலும் என்னும் உண்மையை அறிந்து அவ்வாறே நான் இருக்கிறேன். கர்மங்களைச் செய்தல் எவ்வாறு அறியாமையினாலோ அவ்வாறே அதை துரத்தலும் என்னும் உண்மையை அறிந்து அவ்வாறே நான் இருக்கிறேன். ஜனக மகாராஜா குருவான அஷ்டாவக்ரரிடம் தன்னுடைய ஆத்மனிஷ்டை ஞான நிஷ்டை அதை பற்றி விளக்கி கூறுகிறார். எப்படி அவருக்கு நிம்மதி, எந்த செயல் அவர் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் பிஸியாக இருந்தாலும் எதுவுமே செய்யாதது போல் நிம்மதி, ஸ்டில்னஸ், ஆனந்தம் அவருக்கு கிடைக்குது. இனிமேல் எதுவும் செய்வதற்கு மிஞ்சி இல்லை. அது லௌகீகமாக இருந்தாலும் ஆன்மீகமாக இருந்தாலும் எதை சார்ந்தும் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் குருவினுடைய உபதேசம் அவரை நிலைநிறுத்தியது. ஸ்ரவண மாத்திரத்திலேயே அகம் பிரம்மாஸ்மி தத்துவம் அசி, தன்னுடைய இயல்பு நிலை என்ன அப்படின்னு குருமுகமாக ஸ்ரோத்ரியன் பிரம்மனிஷ்டனாக இருக்கக்கூடிய குரு மூலமாக சிரவணம் செய்த மாத்திரத்திலேயே தன்னுடைய உண்மையான நிலை ஆத்மா, அது என்றென்றும் பூரணமானது, அழிவில்லாதது, நிரந்தரமானது, ஆனந்தமயமானது, நிறைவானது. அங்கே இனிமேல் செய்வதற்கு, அறிவதற்கு, ஆவதற்கு ஒன்றுமே இல்லை. இப்படிப்பட்ட இருப்புதான் என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் அப்படின்னு தெரிஞ்சு அதில் நிலையாக இருக்கக்கூடிய ஜனக மகாராஜாவிற்கு இனிமேல் இந்த உலகத்திலேயோ அல்லது ஆன்மீகம் சார்ந்து ஏதாவது பயிற்சியோ தியானமோ சமாதியோ உடலையோ மனசையோ வச்சு இனிமேல் செய்வதற்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட நிலை, செய்ததெல்லாம் செய்து முடிச்சாச்சு, இனிமேல் மிஞ்சி எதுவுமே கிடையாது அப்படிங்கிற நிலையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். கர்மங்களை செய்வது எவ்வாறு அறியாமையினாலோ அவ்வாறே அதை துரத்தலும் என்ற உண்மையை அறிந்து அவ்வாறே நான் இருக்கிறேன். இங்கே ஆன்மீகம் சார்ந்த பயிற்சிகள், ஆன்மீகவாதி, லௌகீகவாதி, அஞ்ஞானி. லௌகீகவாதி லௌகீக பொருட்கள், உலகத்தில் நான் ஏதோ ஆகணும், அறியணும், அடையணும், அனுபவிக்கணும் அப்படின்னு லௌகீகவாதிகள். அஞ்ஞானிகள் உலகப் பொருட்களை அடைந்தால்தான் எனக்கு ஆனந்தம் கிடைக்கும், எனக்கு நிறைவு கிடைக்கும், காசு சம்பாதிக்கணும், காரு வாங்கணும், வீடு வாங்கணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தையை பெற்றுக்கணும், எதையோ ஆகணும், அடையணும், அனுபவிக்கணும், அப்போ தான் எனக்கு நிறைவு வரும். பண்ணாமல் என்னால் இருக்க முடியாது, எனக்கு குறை நிறையா இருக்குது, நிம்மதி கிடையாது, கவலை இருக்குது, பிரச்சனை இருக்குது, இதையெல்லாம் தீர்க்க வேண்டும். இப்படிப்பட்டவனாக, தனிப்பட்ட ஜீவனாக, குறை உள்ளவனாக, பயம் உள்ளவனாக, ஆசை உள்ளவனாகத்தான் நான் இருக்கிறேன். இதை தீர்க்கணும் அப்படின்னா நான் ஏதாவது ஒரு செயல் கையாலையும் காலாலையும் வாக்காலையும் நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு செயல் செய்து கொண்டே, உலகத்தில் ஏதாவது அடையிறதுக்கு செயல் செய்து கொண்டே இருப்பவர்கள் லௌகீகவாதிகள். அடுத்த குரூப்பு அப்படியே யூ-டர்ன் எடுத்து ரிவர்ஸ் டைரெக்ஷனில் வருவாங்க. இவங்க உலகப் பொருட்கள் எனக்கு பிரச்சனையை கொடுக்குது, துக்கத்தை கொடுக்குது, பந்தத்தை கொடுக்குது, துயரத்தை கொடுக்குது, எனக்கு இதிலிருந்து விடுதலை வேண்டும், நான் இந்த ஆஃபீஸில் இருக்கிற வேலையெல்லாம் நான் விட்டுறேன், வீட்டிலிருந்து நான் எங்கேயாவது தூரமாக ஓடி போயிடுறேன், குகைக்கு போயிடுறேன், மலைக்கு போயிடுறேன், ஆசிரமத்துக்கு போயிடுறேன், இந்த உலகத்திலிருந்து நான் விடுபடணும், இது எனக்கு துக்கத்தையும் துயரத்தையும் கொடுக்கிறது அப்படின்னு யூ-டர்ன் எடுத்து தூரமாக, இந்த உலகத்திலிருந்து தூரமாக போகிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை விடணும், இதை விடணும்னு விட்டுக்கிட்டே இருப்பாங்க. லௌகீகவாதிகள் அதை அடையணும், இதை அடையணும்னு முன்னாடி போயிட்டே இருப்பாங்க.
ஆன்மீகவாதிகள் இதை விடணும் அதை விடணும்ன்ட்டு யூட்டர்ன் எடுத்து ரிவர்ஸில் போய்கிட்டு இருப்பாங்க. ஆப்போசிட் டைரெக்ஷனில் 2 பேருமே ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் 2 பேர்த்துக்கும் காமனான விஷயம் என்னென்னா ஓடுதல். 2 பேருமே ஓடிக்கிட்டு இருப்பாங்க, செயல் செய்து கொண்டிருப்பார்கள். லௌகீகவாதிகளை கேட்டால் நான் ஒரு தனிப்பட்ட ஜீவன், குறையுள்ளவனாக இருக்கிறேன், எனக்கு உலகப் பொருட்கள் தேவை. ஆன்மீகவாதிகளை கேட்டால் நீங்கள் யாருங்கய்யா, ஏன் ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நான் ஒரு தனிப்பட்ட ஜீவன், பந்தப்பட்டிருக்கிறேன், உலகப் பொருட்களை விட்டாதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும், அதனால் நான் அதிலிருந்து தூரமாக ஓடிக்கிட்டு இருக்கேன். இப்போ 2 பேர்த்துக்கும் காமனானது நான் ஒரு தனிப்பட்ட ஜீவன், குறையுள்ள ஜீவன், பந்தப்பட்ட ஜீவன். இப்போ 2 பேருமே அஞ்ஞானத்தில் தான் இருக்கிறாங்க. எல்லா ஆக்டிவிட்டீஸுக்கும் பின்னாடி ஒரு தனிப்பட்ட ஜீவன் குறையுள்ளவனாகவோ பந்தப்பட்டவனாகவோ தன்னை பாவித்து கொண்டு ஒரு இருப்பு, அஞ்ஞானத்தினால் விளைந்த இருப்பு, இல்லாத ஒரு கற்பனையான இந்த நான் அப்படிங்கிறது எல்லா ஆக்டிவிட்டீஸுக்கு பின்னாடியும் கண்டிப்பாக இருக்குது. அது ஆன்மீகம் சார்ந்த ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் சரி, லௌகீகம் சார்ந்த ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் சரி. அதுவே ஆத்மநிஷ்டை ஞான நிஷ்டையில் நிறைவாக, நிரந்தரமாக, குறையில்லாமல், பூரணமாக, ஆனந்தமயமாக இருக்கக்கூடிய ஞானிக்கு உலகமே தெரியாது. அவருடைய அனுபவத்தில் நிறைவான ஆத்மா இருக்குது, குறையில்லாத ஒரு இருப்பு இருக்குது, எல்லாமே அதுவாக பிரம்மமயமாக, பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருள். அது மட்டும்தான் அவருடைய பர்செப்ஷனில் இருக்குது. உலகம்னு ஒரு விஷயமே கிடையாது. தனிப்பட்ட ஜீவன் அப்படிங்கிற அங்கே பாவனையே இல்லை. குறையுள்ள பந்தப்பட்ட ஜீவன் அப்படிங்கிற பாவனையே கிடையாது. உலகம் அப்படிங்கிறதே அவருடைய பர்செப்ஷனில் கிடையாது. அவர் நிறைவான ஆத்மாவாக இருக்கார். எல்லாமே பிரம்மமயமாக தெரிகிறது. இப்படிப்பட்ட இருப்பில் செய்வதற்கு இனி ஒன்றும் கிடையாது. அடைவதற்கோ துறப்பதற்கோ. எதையாவது துரத்திக்கிட்டு ஓடணும், பின்னாடி ஓடணும். எதையாவது துறக்கணும், பயந்து தூரமாக ஓடணும். துரத்திக்கிட்டு ஓடணும், தூரமாக ஓடணும். இந்த 2 ஓட்டமும் அங்கே தேவையில்லை. இந்த 2க்கும் காமனானது அஞ்ஞானம். நான் தனிப்பட்ட ஜீவன்கிற ஒரு பாவனை இருக்கிறதுனால தான் ஓட வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த உலகம் உண்மை மாதிரி தெரியும். லௌகீகவாதிகளுக்கு உலகம் ஆசையை தூண்டுகிறது. அதை நான் அடையணும், இதை நான் அடையணும், உலகம் தூரமாக இருக்குது, நான் தனிப்பட்ட ஜீவன், அதில் நான் எதையாவது அடையணும், ஆசையை தூண்டுகிறது. அதனால் ஆசைங்கிற ஃபோர்ஸ் அவரை அட்ராக்ட் பண்ணுது, காந்தம் மாதிரி அட்ராக்ட் பண்ணுது. அவர் ஓடுறார், கையும் காலையும் அசைக்கிறார், வாயை அசைக்கிறார், ஏதோ ஒரு பொருளை அடையணும், மனசை அசைக்கிறார், ஈர்க்குது. ஈர்ப்புனால அவர் ஓட வேண்டியதாக இருக்குது. ஆன்மீகவாதி வெறுப்பு, பயம் ரிப்பல் பண்ணுது. அதே மேக்னெட்டை நார்த்து சவுத்து வச்சா அட்ராக்ட் பண்ணும், நார்த்தையும் வச்சா ரிப்பல் பண்ணும். ஆன்மீகவாதி எதுக்கு எல்லாத்தையும் துறந்துட்டு வேகமாக ஓடுறாரு, பயந்துக்கிட்டு ஓடுறாரு அப்படின்னா அவரும் இந்த உலகத்தை உண்மைன்னு நினச்சிக்கிறாரு. ஆனால் இவருக்கு அதை பார்த்து பயமாக இருக்குது. அது என்னை பந்தப்படுத்தி விடும், என்னை துக்கப்படுத்தும், துயரப்படுத்தும் அப்படின்னு பயத்தினால தூரமாக ஓடுறாரு. 2 பேரும் ஓடிட்டு தான் இருக்கிறாங்க. 2 பேரும் உலகத்தை உண்மைன்னு தான் நினைக்கிறாங்க. அப்படி ஒன்று இருக்குது. தூரமாக நைட்டு ஒரு 7 மணி, கொஞ்சம் வெளிச்சம் இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, தனியாக ஒரு இடத்துல, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு போஸ்ட் இருக்குது, கரண்ட்டு கம்பம் இருக்குது, அது மேலே ஏதோ ஒரு பேனர் கிழிஞ்சு தொங்கிக்கிட்டு இருக்கு. தூரமாக ஒருத்தர் வராரு, வேலையை முடிச்சுட்டு வரும்போது பார்த்தா பேய் நிற்கிற மாதிரியே அவருக்கு தெரியும். வீரமாக இருந்தாருன்னா இன்றைக்கி நிறையா பேர் இந்த இடத்துல ஒரு பேய் நின்றுக்கிட்டு இருக்குது 7 மணிக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி எனக்கும் அது தெரியுது. இன்றைக்கி பேயா நானான்னு ஒரு கை பார்த்துட்றேன் அப்படின்னு ஒரு கட்டையை எடுத்துக்கிட்டு அடிக்க போகலாம். இன்றைக்கி பேயை நான் விடமாட்டேன் அப்படின்னு அவர் அடிக்க போகலாம். அல்லது அவர் பயப்பட்டவராக இருந்தாருன்னா பின்னாடி வண்டியை திருப்பிக்கிட்டு பயந்து வேகமாக ஓடலாம். 2 பேர்த்துக்கும் காமனாக என்னென்னா அங்கே பேய் இருக்குதுன்னு தவறாக அவர்கள் பார்க்கிறார்கள். அங்கே உண்மையில் இருக்கிறது
ஃப்ளாக் போஸ்ட்டு, கரண்டு கம்பம், அதுக்கு மேலே ஒரு பேனர். இதுதான் இருக்குது. பொய் இருக்குது, பேய் இருக்குதுன்னு நினைக்கிறதுனால தான் ஒருத்தர் அதை நோக்கி ஓடுகிறார், ஒருத்தர் அதிலிருந்து விலகி ஓடுகிறார். இல்லாத ஒன்றை இருக்குது அப்படின்னு நம்புறதுனால தான் இந்த ஓட்டம் தேவைப்படுகிறது. இருக்கிறது பிரம்மம், இல்லாதது உலகம். உலகம் இருக்குது, அப்படி ஒன்று இருக்குது, தன்னை தவிர இங்கே வேறொரு பொருள் இருக்குது அப்படின்னு நம்பிக்கிறதுனால தான் ஆசைப்பட்டு அதை நோக்கி ஓட வேண்டியதாக இருக்குது, அல்லது பயப்பட்டு அதிலிருந்து தூரமாக ஓட வேண்டியதாக இருக்குது. இந்த 2 ஓட்டத்துக்கும் காமனான விஷயம் அஞ்ஞானம், உலகம் உண்மைன்னு நம்புறதுனால தான். இங்கே ஜனகர் என்ன சொல்கிறாரு? நான் ஆத்மாவாக இருக்கிறேன், எனக்கு எல்லாமே பிரம்மமயமாக தெரிகிறது, உலகம்னு ஒன்று இல்லவே இல்லை, அதனால் அதை நான் அடையவும் தேவையில்லை, அதை நான் துறக்கவும் தேவையில்லை. அப்போ லௌகீகம் சார்ந்த எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் நான் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நான் ஆத்மாவாக இருக்கிறேன், எனக்கு அடைவதற்கு ஒன்றும் இல்லை. ஆன்மீகம் சார்ந்த எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் நான் பண்ண வேண்டாம், ஏன்னா இங்கே உலகம்னு ஒன்று இல்லை, என்னை எதுவுமே பந்தப்படுத்தவும் இல்லை, பந்தப்படுத்தவும் முடியாது, எனக்கு துயரப்படுத்தவும் எதுவும் எனக்கு துயரத்தை கொடுக்கவும் முடியாது, என்னை தவிர வேறொரு பொருள் இல்லை. அதனால் ஆன்மீகம் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் நான் பண்ண தேவையில்லை. எந்த குகையிலையும் நான் போய் ஓடி ஒளிஞ்சிக்க தேவையில்லை. எந்த ஆசிரமத்துலேயும் நான் போய் கதவை சாத்திக்கிட்டு உட்காந்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. என் வீட்டை விடணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த ராஜ பதவியை விடணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஏன்னா இது எதுவுமே உண்மையில் இல்லாதது. இல்லாத விஷயத்தை பார்த்து எதுக்கு நான் பயந்துக்கணும்? இல்லாத விஷயத்தை பார்த்து நான் எதுக்கு ஆசைப்படணும்? தெரிகிறது, ஆனால் உண்மையில் இல்லை. பேய் இருக்கிற மாதிரி தூரத்திலிருந்து தெரியுது, ஆனால் பக்கத்தில் போய் லைட் அடித்து பார்த்தா அதை குச்சி எடுத்துகிட்டு போய் அடித்து கொள்ளணுங்கிற அவசியம் கிடையாது. சரியாக பார்வை, அதை பார்த்தால் அங்கே வெறும் கரண்ட்டு கம்பமும் பேனரும் கிடக்குது. இப்போ குருவானவர் என்ன சொல்கிறாரு? அந்த டார்ச் அடித்து காட்டுறாரு. கோயிலில் குருக்கள் என்ன பண்ணுறாரு? தீபத்தை ஏற்றி வச்சு தீபாராதனை பண்ணுறாரு. இருட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்தை வெளிச்சம் போட்டு காட்டுறார், டார்ச் அடித்து காட்டுறார். இங்கே இருள் இல்லை, இங்கே கடவுள் இருக்கிறார். அஞ்ஞான திரையை விலக்கி தீபாராதனை செய்து இந்த கடவுளை காட்டி கொடுக்கிறார். அந்த மாதிரி குருவானவர் சத்சங்கத்தின் மூலமாக நம்மளுடைய எசன்ஸாக கடவுள் இருக்கிறார், பூரண பொருள் இருக்குது. அஞ்ஞானத்திரை அகங்காரத்திரையை விலக்கி ஆத்மாவை பிரகாசப்படுத்தி காட்டுபவர் அவரே குரு. அதை சரியாக பார்த்தவுடன் அப்போ இங்கே குறையுள்ள ஜீவன் கிடையாது, அது என்னுடைய எசென்ஷியல் நேச்சர் கிடையாது, நிறைவான ஆத்மாதான் என்னுடைய எசென்ஷியல் நேச்சர்னு சரியாக பார்க்கறது தான் சிஷ்யனுடைய வேலை. அகங்காரத்தை அடித்து கொள்ளணும் அப்படிங்கிறது சிஷ்யனுடைய வேலை கிடையாது. இருக்கிறது ஆத்மாதான். இந்த உலகத்திலிருந்து தூரமாக ஓடணும் அப்படிங்கிறது சிஷ்யனுடைய வேலை கிடையாது. இருக்கிறது பிரம்மம் தான்ங்கிறது சரியாக தெளிவாக பார்த்தால் இந்த துரத்திக்கிட்டும் ஓட வேண்டாம், துறந்தும் ஓட வேண்டாம். இந்த ரெண்டுமே அகங்காரத்தினுடைய வேலை, அஞ்ஞானத்தினால விளைந்த வேலை. அப்போ லௌகீகவாதிகளும் ஆன்மீகவாதிகளும் இமீடியட்டாக இருக்கக்கூடிய நிறைவு பேரானந்தத்தை அவங்க போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. லௌகீகவாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது அடைஞ்சாதான், வேலை கிடைச்சாதான், கல்யாணம் பண்ணாதான், காசு சம்பாதிச்சாதான், பேரு புகழை சம்பாதிச்சாதான் எனக்கு ஆனந்தம் வரும், நிறைவு வரும், நிம்மதி வரும். இப்போ அவங்க நாளைக்காக ஒரு பெட்டர் டுமாரோ, நாளை நல்லா இருக்கும், நாளையினுடைய விடியலுக்காக அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நான் குறையோடு தான் இருக்கிறேன், நிம்மதி இல்லை, நிறைவு இல்லை, ஆனந்தம் இல்லை, நாளைக்கு அது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணுறாங்க. அதுக்காக முயற்சி செய்கிறார்கள், உழைக்கிறார்கள், கஷ்டப்படுறாங்க. ஆன்மீகவாதிகளும் இப்போ நான் ஆன்மீக பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், 5 வருஷமாக பண்ணுறேன், இன்னொரு 5 வருஷம் எப்படியும் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு நிம்மதி வந்துடும், குறையில்லாத ஒரு நிறைவு வந்துடும், கடவுள் தரிசனம் எனக்கு கிடைச்சிரும், ஆத்ம தரிசனம் எனக்கு கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். 5 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் நான் துறக்க வேண்டியது நிறையா இருக்குது, அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் துறந்து விட்டேன் என்று சொன்னால், இன்னும் கொஞ்சம் நான் நல்லா பயிற்சி பண்ணேன்னா
5 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு நிம்மதி கிடைக்கும். அவங்களும் ஒரு பெட்டர் டுமாரோக்காக, நாளைய விடியலுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய நிறைவை போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க 2 பேருமே. ஆனால் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுதும் பேக்ரவுண்டில் ஆதாரமாக எசென்ஷியல் நேச்சராக ஆத்மா ஆத்ம பிரகாசம் ஜொலித்து கொண்டே இருக்குது. பேரானந்தம், சச்சிதானந்தம், நிறைவு, நம்மளுடைய எசென்ஷியல் நேச்சர் என்றென்றும் எல்லா நேரத்திலையும் எல்லா இடத்துலையும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அங்கே வாழ்க்கையில் என்ன நடந்துக்கிட்டு இருந்தாலும் ஆத்மா பிரகாசமாகிட்டே தான் இருக்குது, பிரகாசமாக தான் இருக்குது. அங்கே நாம் கவனத்தை கொண்டு போகலை, அது கூட தன்னை அடையாளப்படுத்தலை, அது இருக்கிறதே நமக்கு தெரியலை, யாரும் நமக்கு பிரகாசப்படுத்தி காட்டலை. குருக்கள் இந்த தீபத்தை ஏற்றி ஆராதனை செய்கிறார், பிரகாசப்படுத்தி காட்டுறார், இருக்கிறத பிரகாசப்படுத்தி காட்டுறார். ஆத்மா இருக்குது, ஆனால் நமக்கு அது தெரியலை, அகங்காரமாகவே இருந்து கொண்டு இருக்கிறதுனால இம்மீடியட்டாக இப்போவே இந்த கணத்திலேயே இருக்கக்கூடிய நிறைவு பேரானந்தத்தை நாம் அனுபவிக்காமல் நாளைக்குன்னு நாம் போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏதாவது செஞ்சாதான் கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா பயிற்சி பண்ணணும், இன்னும் கொஞ்சம் நல்லா வேலை செய்யணும் அப்படின்னு மாற்றி மாற்றி அதே அகங்காரம். இந்த லௌகீகத்தில் பொருட்களை அடையிறதுக்கு நான் ஒரு தனிப்பட்ட ஜீவன் ஆசைப்பட்டு நாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி அதே அகங்காரம் தனிப்பட்ட ஜீவன் காவி வேஷ்டியும் காவி துண்டையும் போட்டுக்கிட்டு அதே தனிப்பட்ட நான் ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிக்கிட்டு அடையாளத்தை மாற்றிக்கிட்டு இன்னையிலேருந்து நான் ஆன்மீகவாதி, நேற்று வரைக்கும் நான் காசு சம்பாரிச்சிட்டு இருந்தேன், இந்த உலகத்தில் நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், பெரிய பிஸ்னஸ்மேனாக இருந்தேன், ஓவர் நைட்டில் நான் எல்லாத்தையும் துறந்துட்டு விற்றுட்டு இன்னிலேருந்து நான் ஆன்மீகவாதியாக போகிறேன், எல்லாத்தையும் துறக்க போகிறேன். அதே அகங்காரம், அதே ஜீவன் புது வேஷத்தில், புது துணியில், புது டாஸ்க் எடுத்துக்கிட்டு புது உத்வேகத்தோட வேறு ஒரு டைரெக்ஷனில் அவன் நடக்கிறான். ஆனால் இந்த தனிப்பட்ட ஜீவன் இருக்கிற வரைக்கும் நாம் டெஸ்டினேஷனை அடையவே முடியாது. இந்த தனிப்பட்ட ஜீவன்கிற இந்த பாவம்தான் நமக்குள்ள இந்த ஆத்ம பிரகாசம் என்றென்றும் இருந்து கொண்டு இருக்குது, இம்மீடியட்டாக இருக்குது, அதை அனுபவிக்க விடாமல் போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டு இருக்கு. புது வேஷத்தில் தன்னுடைய இருப்பை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கு. லௌகீகவாதியாக இருந்தவர் இன்றைக்கி ஆன்மீகவாதியாக மாறிட்டார், 20 வருஷமாக ஆன்மீகவாதியாக இருக்கிறார். ஆனால் இன்னும் ஆத்ம நிஷ்டை பிரம்ம நிஷ்டையில் அவர் இருக்கவில்லை. முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கார், பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கார். ஏன்னா அதே அகங்காரம், அதே ஜீவாத்ம பாவம் தனிப்பட்ட ஜீவன் இன்னைக்கு புது வேஷத்தில், வெளியில் கவரு மட்டும்தான் வேறு ஆன்மீகவாதி, இங்கே ஏதாவது ஒரு வேலை பண்ணுவார், புதுசாக ஏதாவது ஒரு டாஸ்க் ஆரம்பிச்சிருவார், ஏதாவது ஒரு ஆசிரமத்தை தொடங்கிடுவார், அங்கே புதுசாக ஒரு வேலையை பண்ணுவார். நான் ஆன்மீகம் சார்ந்த வேலையை பண்ண போகிறேன். அதே ஆள் வேற வேஷம். இப்போ நான் தனிப்பட்ட ஜீவன்னு இருந்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும், அந்த ஒரு ஐடென்டிட்டியில் இருந்துகிட்டு இருக்கிற வரைக்கும், பாவனையில் இருந்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஆத்மாவனுடைய நிறைவை நாம் அனுபவிக்க முடியாது. போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் ட்ராப்பில் மாட்டிக்காமல், போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டு இருக்காமல், அந்த ஜீவாத்ம பாவங்கிறது ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆன்மீகவாதி அப்படிங்கிற ஒரு போர்வையில் அதே ஆள் லௌகீகத்தில் ரொம்ப ஈடுபாட்டோட கஷ்டப்பட்டு முயற்சி பண்ண அதே ஆள் தான் இங்கே ஆன்மீகத்துலேயும் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இம்மீடியட்டாக இப்போவே ஆத்மாவாக நாம் இருக்கும் பொழுது அதை மறைத்து கொண்டு இந்த ஜீவாத்ம பாவம் வேறு வேஷத்தில் அதை மறைச்சிக்கிட்டு இருக்கு. இதில் மாட்டிக்காமல் நாம் டிரான்சென்ட் பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய மனமானது எந்த டாஸ்க்கு அதுக்கு இருந்தாலும் உடனே ஒரு ரோலை எடுத்துக்கும், அகங்காரத்தை எடுத்துக்கும். உலகம் உண்மை, அது எனக்கு வேணும், அடையணும்னு நினைக்கும்போது அதை அடைபவனாக முயற்சி செய்பவனாக இருந்தது. இப்போ 4-5 சஃபரிங் வாழ்க்கையில் வந்ததுன்னையும் உடனே இந்த உலகம் நல்லதல்ல, இது துயரத்தை கொடுக்குது, இனிமேல் நான் எது கூடயும் ஈடுபாடு வைத்து கொள்ள மாட்டேன், பற்று வைக்க மாட்டேன், ஆசைப்பட மாட்டேன், எங்கேஜ் பண்ண மாட்டேன், இதையெல்லாம் நான் துறக்க போகிறேன் அப்படின்னு வைராக்கியத்தினால அதே ஜீவாத்ம பாவமானது வேற வேஷம், அடுத்த டாஸ்க்குக்கு ரெடி ஆயிரும். இனிமேல் உலகத்தை விடுறது தான் நம்மளுடைய வேலை அப்படின்னு தீவிரமாக அதில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இரண்டுமே அஞ்ஞானம்.
அஞ்ஞானத்தினால விளையக்கூடிய கர்மங்கள். கர்மங்களை செய்தல் எவ்வாறு அறியாமையினாலோ அவ்வாறே அதை துரத்தலும் என்னும் இவ்வுண்மையை அறிந்து அவ்வாறே நான் இருக்கிறேன். அதனால் இனிமேல் நான் ஞான நிஷ்டை ஆத்ம நிஷ்டை அடைஞ்சிட்டேன். இனிமேல் நாளிலிருந்து ராஜ்யத்தை துறந்து நான் காட்டுக்கு போக போகிறேன் அப்படிங்கிற டாஸ்க் நான் எடுக்கணும். இனிமேல் ஹேண்டிங் ஓவர் டேக்கிங் ஓவர்லாம் பண்ணணும். இந்த ராஜ்யத்தை யாருக்கு கொடுக்கணுன்ட்டு நான் டிசைடு பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் துறக்க வேண்டி இருக்குது அப்படிங்கிற இந்த வேலையெல்லாம் இங்கே நான் செய்ய வேண்டியதில்லை. உண்மையில் ராஜ்யமும் கிடையாது, ராஜாவும் கிடையாது. வெறும் பிராரப்தத்துப்படி ஒரு அப்பியரன்ஸு விளையாட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. நான் என்றென்றும் பந்தப்பட முடியாத, பாதிக்கப்பட முடியாத ஆத்மா. இங்கே இருக்கிறதெல்லாம் பிரம்மம். இங்கே யாரும் பிறக்கவும் இல்லை, இறக்கவும் இல்லை, இங்கே எதுவும் நடக்கவும் இல்லைங்கிறது எனக்கு தெளிவாக தெரியுது. அதனால் எதையும் நான் துறந்து ஓட தேவையில்லை. இருந்தால் தானே துறக்கிறதுக்கு. அப்படி ஒன்று உண்மையில் இல்லை. அதனால் என்னென்ன இருக்குதோ இருக்கட்டும், அப்பியர் ஆகுதோ ஆகட்டும், டிஸ்அப்பியர் ஆகுதோ ஆகட்டும், நான் பாட்டுக்கு ஆத்ம நிஷ்டையில் இருந்துக்கிட்டே இருக்க போகிறேன். உடல் மனம் அதனுடைய வேலையை அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ கர்மங்களை செய்யவும் தேவையில்லை, அதை துறக்கவும் தேவையில்லை. இவ்வுண்மையை அறிந்து அவ்வாறே நான் இருக்கிறேன். ஆத்ம நிஷ்டையில் பிரம்ம நிஷ்டையில் நான் இருக்கிறேன். அடுத்த பாடல். நினைய ஒண்ணாததை நினைப்பதாலேயே அது நினைவு ரூபமாகிவிடுகிறது. எனவே அந்த நினைவு பாவனையையும் துறந்து அவ்வாறே நான் இருக்கிறேன். நினைய ஒண்ணாததை நினைப்பதாலேயே அது நினைவு ரூபமாகிவிடுகிறது. எனவே அந்த நினைவு பாவனையையும் துறந்து அவ்வாறே நான் இருக்கிறேன். ஆத்மா பிரம்மம் அப்படிங்கிறது இந்த மனதின் மூலமாக நினைத்து அனுபவிக்க முடியாதது, நினைத்து புரிந்து கொள்ள முடியாதது. இந்த மூளை, அதில் இருக்கக்கூடிய சிறிய மனம், சிற்றறிவு, இதனால் இந்த பேரறிவை புரிந்து கொள்ள முடியாது. யோசித்து கற்பனை பண்ணி ஆத்மாவை நாம் அனுபவிக்க முடியாது. அதனால் மனதினாலேயும் நான் எந்த முயற்சியும் செய்ய தேவையில்லை. இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாடல்களில் இந்த உடல்னால் நான் எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. அதே மாதிரி இந்த பாடலை மனம் மூலமாகவும் நான் எந்த ஆன்மீகம் சார்ந்த பயிற்சிகளையும் நான் செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா இது உடலாலேயோ மனதாலேயோ செய்து அடையக்கூடிய விஷயமே கிடையாது. நமக்கு இந்த லௌகீக பொருட்கள், உலகப் பொருட்களை அடைவதற்கு எப்பவுமே நாம் உழைத்து கஷ்டப்பட்டு தான் ஒரு பொருளை அடைய வேண்டியதாக இருக்குது. ஏதாவது சம்பாதிக்கணும், வாங்கணும், பேர் புகழ் அடையணும்னா கஷ்டப்படணும். உடம்பாலையும் மனசாலையும் கஷ்டப்பட்டு தான் ஒரு பொருளை இந்த உலகத்தில் அடைய வேண்டியதாக இருக்குது. அதுதான் டிஃபால்ட் மெக்கானிசம். சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தாலாம் நமக்கு எதுவும் கிடைக்காது. ஆனால் அதே விஷயத்தை நான் விடுதலை அடையணும், முக்தி அடையணும், நிம்மதி அடையணும்னா அதுக்கும் நான் கஷ்டப்படணும். உலகப் பொருட்களை அடையிறதுக்கே நான் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. முக்தி மோட்சமெல்லாம் மிகப்பெரிய விஷயம், கோடியில் ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டியது. அதுக்கு நான் இதை விட ரொம்ப தீவிரமாக கஷ்டப்பட்டால் தான் அதை அடைய முடியும் அப்படின்னு தவறாக பழைய பழக்க தோஷத்தினால இங்கேயும் அதே வேலையை ஆன்மீகவாதிகள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. கஷ்டப்படணும், எப்போவுமே அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, ஆத்மா, முக்தி, நிம்மதி அப்படிங்கிறது ஏற்கனவே அடையப்பட்ட பொருள். உலக விஷயங்கள் நம்மகிட்ட இல்லாதது. அதை அடையணும்னா கஷ்டப்படணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய, அடைந்த, எப்பவுமே நிரந்தரமாக தன்னுடைய கோராக, எசன்ஸாக இருக்கக்கூடிய, ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் புதுசாக உடலாலேயோ மனசாலேயோ செய்து அடைய தேவையில்லை. அந்த ரெண்டுமே அடங்கி விட்டது. செய்து அடைய தேவையில்லை, அடங்கி அடைய வேண்டிய விஷயம் இது. சரண்டர் பண்ணி, டொனேட் பண்ணி. அதனால தான் கடவுளை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி டொனேஷன் பாக்ஸ் வச்சுருக்குறாங்க. அங்கே இன்னும் பெர்ஃபார்மன்ஸு ஸ்டேஜ் வைக்கல. முன்னாடி நின்றுட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் தான் கடவுள் தரிசனம் கிடைக்கும். இங்கே டொனேட் பண்ணால் தான் கடவுள் தரிசனம் கிடைக்கும்.
சரண்டர் பண்ணணும். உடலையும் மனசையும் அகங்காரத்தையும் சரண்டர் பண்ணோம் அப்படின்னா மீதி எஞ்சி நிற்கிறது எசன்ஸு, நம்மளுடைய ஸ்வரூபம். இரவில் நாம் தூங்க போகணும், நல்லா தூங்கணும், கனவில்லாத ஆழ்நிலை தூக்கம் எனக்கு வேணும் அப்படின்னா முயற்சி பண்ணி அது வராது. நான் 3 மணி நேரமாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேங்க தூங்கிறதுக்காக. அப்படி நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா தூங்க முடியாதுங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்க. முயற்சி பண்ணுறது உங்களை தூங்க விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், எதையும் நினைக்காதீங்க, உடம்பை ரிலாக்ஸ் பண்ணுங்கள், தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது உங்களுடைய இயல்பு நிலை. அந்த மாதிரி ஆத்மாங்கிறது நம்மளுடைய இயல்பு நிலை. எல்லா இடத்திலிருந்தும் தியானத்தை விலக்க வேண்டும். நம்மளுடைய அட்டென்ஷன், உண்மையான தியானம் என்னென்னா எல்லா பொருட்களிலிருந்தும் தியானத்தை நாம் விலக்கிட்டோம், அட்டென்ஷனை நாம் விலக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் உண்மையான தியானம். எது மேலேயும், எந்த நாமரூபத்தின் மேலேயும் ஸ்தூலமாகவோ சூட்சமமாகவோ நம்மளுடைய அட்டென்ஷனை கொடுக்காம சும்மா இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஆத்ம நிஷ்டை, பிரம்ம நிஷ்டை, ஆத்ம பிரகாசம் அனுபவத்துக்கு வந்துடும். இதுதான் தியானம். ஏதோ ஒரு பொருள் மேலே தியானம் பண்ணுறது, அட்டென்ஷனை கொடுக்கறது தியானம் கிடையாது. எல்லா பொருட்களிலிருந்தும் அட்டென்ஷனை விலக்குவது. எல்லாத்துலேருந்தும் விளக்கிட்டோம்னா அது எங்கே போய் உட்காருமோ அதுதான் நம்மளுடைய எசென்ஷியல் நேச்சர். ஆழ்நிலை தூக்கத்தில் எல்லா இடத்துலேருந்தும் நாம் அட்டென்ஷனை எடுக்கிறோம். லைட் ஆஃப் பண்ணி, சவுண்டெல்லாம் ஆஃப் பண்ணி, தனி ரூமில், இருட்டு ரூமில் நாம் படுக்கும்போது உலகத்தை எல்லாம் கட் ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்து 5 நிமிஷத்தில் உடம்பும் நம்மளுடைய அனுபவத்திலிருந்து போயிடும். கொஞ்ச நேரத்தில் மனமும் நினைவுகளும் கனவுகளும் அடங்கிவிடும். எல்லா இடத்துலேருந்தும் அட்டென்ஷனை விலகினதுக்கப்புறம் நமக்கு டைமும் தெரியாது, ஸ்பேஸும் தெரியாது. நிறைவான, நிம்மதியான, ஆனந்தமான ஒரு அனுபவம். அதுதான் ஆத்மா அனுபவம். தினசரி நமக்கு 4 மணி நேரம் கிடைக்கிது. எல்லா இடத்துலேருந்தும் அட்டென்ஷனை நாம் எடுத்த உடனேயும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நிம்மதி, நிறைவு, காலத்தையும் இடத்தையும் கடந்த ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கிது. அந்த மாதிரி ஆத்மனிஷ்டை, பிரம்மனிஷ்டைக்கு நான் ரொம்ப மனசையும் உடம்பையும் வச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேங்க அப்படின்னா கஷ்டப்படுற வரைக்கும் அது கிடைக்காது. இங்கே ரிலாக்ஸ் பண்ணணும். உலகத்தில் அடையிறதுக்கு தான் கஷ்டப்படணும். ஏன்னா அது இல்லாத ஒரு விஷயத்தை நாம் அடையிறோம். செய்து தான் அடைய முடியும். இருக்கிற விஷயத்தை நாம் அனுபவிக்கணும்னா சும்மா இருந்தால் போதும். ரிலாக்ஸ் பண்ணணும். நினைக்கவும் தேவையில்லை. நினைவில் இருக்கக்கூடிய கடவுள் அது வெறும் கற்பனை, பாவனை. செய்து அடையக்கூடியதெல்லாம் நிரந்தரமானதில்லை. அது வெறும் உலக விஷயங்கள். இங்கே நாம் ரிலாக்ஸ் பண்ணணும். சும்மா இருந்தாலே ஆத்மனிஷ்டை பிரகாசிக்கும், பிரம்மனிஷ்டை பிரகாசிக்கும். ஆனால் இதை ஏற்றுக்கிறதுக்கு அகங்காரத்துக்கு பயமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், ஒத்துக்க முடியாது. அது எப்படி இருக்கிறதுலே மிகப்பெரிய விஷயத்தை நான் ஏதும் செய்யாமல் அடைய முடியும்? அப்போ நான் தேவையில்லையா? நான் தானே உங்களுக்கு எல்லாத்தையுமே செய்து செய்து அடைந்து கொடுத்தேன். இப்போ நானே வேணான்னு சொல்கிறீங்க. என்னையே நீங்கள் சரண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஆத்மனிஷ்டை, பிரம்மனிஷ்டை, விடுதலையை அடைய முடியுமா? ஒரு சின்ன சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு, 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கே நீங்கள் என்கிட்ட தான் வேலை வாங்கி நான் தான் உங்களுக்கு அதை அடைந்து கொடுத்தேன், செய்து கொடுத்தேன், அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தேன். இன்றைக்கி நானே வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அகங்காரம் அழிந்து போகிறதுக்கு, சரண்டர் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்காது. நான் செஞ்சு கொடுக்குறேன், உங்களுக்கு முக்தி தானே வேணும், ஆண்டவன் தானே வேணும்ன்ட்டு அந்த அகங்காரம் கஷ்டப்பட ஆரம்பிக்கும். ஆன்மீகவாதியாக மாறி ஏதோ ஒரு பாவனை பண்ணிக்கிட்டு இருக்கும். அது பாவனையில் இருக்கக்கூடிய ஒரு முக்தி, கடவுள், பிரம்மத்தை மனசுலேயே உருவாக்கி கொண்டு வந்து கொடுக்கும். அதுதான் மேக்சிமம் அது செய்யக்கூடிய வேலை, செய்ய முடிந்த வேலை. இந்த மனசு, அகங்காரம் ஏதோ ஒரு பாவனையில் ஒரு முக்தி அடைந்த மாதிரி ஒரு இமேஜை தான் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஆனால் உண்மை நாம் உணரணும் அப்படின்னா சரண்டர் பண்ணணும். உடலையும் மனசையும் அகங்காரத்தையும் இங்கே பிரயோஜனப்படுத்த தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே இது அடைந்த பொருள். அதனால் ஜனக மகாராஜா நினைய ஒணாததை நினைப்பதாலேயே அது நினைவு ரூபமாகி விடுகிறது. உண்மையை இந்த பொய்யான மனசு நினைக்க முடியாது.
இந்த ஆத்மாக்குள்ளே தான் இந்த மனசு தோன்றி மறைகிறது. இப்போ இந்த மனசை வச்சுக்கிட்டு, பொய்யான மனசு, அதை வச்சுக்கிட்டு உண்மையான ஆத்மாவை நான் அறிந்து கொள்ள முடியாது. அதனால் சரண்டர் பண்ணணும், சும்மா இருக்கணும். நினைய ஒண்ணாததை நினைப்பதாலேயே அது நினைவு ரூபமாகி விடுகிறது. எனவே அந்த நினைவு பாவனையையும் துறந்து அவ்வாறே நான் இருக்கிறேன், ஆத்மாவாக நான் இருக்கிறேன், பிரம்மமாக நான் இருக்கிறேன். அடுத்த பாடல். இவ்வாறு எவன் செய்வானோ அவனே கிருதகிருத்தியன். இவ்வாறே தன் இயல்பில் எவன் சார்வானோ அவனே கிருதார்த்தன். இவ்வாறு எவன் செய்வானோ அவனே கிருதகிருத்தியன். கிருதகிருத்தியன் அப்படின்னா செய்ய வேண்டியது அனைத்தையும் செய்து முடித்தவர். யார் செய்ய வேண்டியது அனைத்தையும் செய்து முடித்தவர்? ஆத்ம நிஷ்டையில் இருப்பவர், பிரம்ம நிஷ்டையில் இருப்பவர், ஞான நிஷ்டையில் இருப்பவர். அவர் செய்ய வேண்டியது அனைத்தையும் செய்து முடித்தவர். அஞ்ஞானிகள் யாரை கேட்டாலும் செய்யறதுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குதுங்க, 85 வயசு ஆயிடுச்சு, 90 வயசு ஆயிடுச்சு, இன்னமும் செய்ய வேண்டியது மிஞ்சி இருக்குது, 1008 ஜென்மம் எடுத்தாச்சு, இன்னமும் செய்ய வேண்டியது மிஞ்சி இருக்குது, இன்னும் செய்து முடிக்கவில்லை. அப்போ இந்த செயலுக்கு எப்போ தான் முடிவு வரும்? எப்போ தான் நான் எல்லாம் செஞ்சாச்சு, நீ செய்யறதுக்கு ஒன்றுமில்லை அப்படின்னு நிரந்தரமாக எப்போ சொல்ல முடியும் அப்படின்னா, ஞான திருஷ்டி, ஞானத்தினால இருக்கிறதெல்லாம் பிரம்மமே, இங்கே உலகம்னு ஒன்று விஷயமே கிடையாது, ஜீவன்கிறது ஒன்று இல்லவே இல்லைன்னு தெளிவாக பார்த்தவர் தான் கிருதகிருத்தியன். இனிமேல் அவருக்கு உண்மையிலேயே செய்யறதுக்கு ஒன்றும் கிடையாது, நிரந்தரமாக. ஆனால் நான் மட்டுமே இங்கே இருக்கிறேன்னு அவர் பார்த்துட்டார். இவ்வாறே தன் இயல்பில் எவன் சார்வானோ அவனே கிருதார்த்தன். தன் இயல்பில் எவன் சார்வானோ, பிரம்மச்சாரி. இயல்பில் சார்ந்து இருப்பது அப்படின்னா பிரம்மத்தை சார்ந்து இருப்பவர் பிரம்மச்சாரி. அவர் கிருதகிருத்தியன், அவர் கிருதார்த்தன். அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்சாச்சு. பிரம்ம நிஷ்டையில் இருக்கிறவர் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடிச்சாச்சு, அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்சு முடிச்சாச்சு. அவர் முக்த புருஷன். செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சதுனால இனிமேல் கைக்கும் காலுக்கும் வாய்க்கும் இந்த கர்மேந்திரியங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது. அதை வச்சுக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சு முடிச்சாச்சு, அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்சு முடிச்சாச்சு அப்படின்னா ஞானேந்திரியங்களுக்கும் இனி ஒரு வேலையும் கிடையாது. இனி புதுசாக எதையும் பார்க்க வேண்டியதில்லை, கேட்க வேண்டியதில்லை, தொட வேண்டியதில்லை, முகர்ந்து பார்க்க தேவையில்லை, சுவைக்க தேவையில்லை, நினைக்கவும் தேவையில்லை. இப்போ கர்மேந்திரியங்களுக்கும் வேலை கிடையாது, ஞானேந்திரியம் வேலை கிடையாது. அதனால் இனி ஒரு உடல் அவருக்கு தேவையில்லை. அவர் இந்த உடலை விட்ட உடனேயும் இறைவனடி சேர்ந்து விடுவார். பிரம்மத்தோட பிரம்மமாக அவர் இருப்பார். ஏன்னா அந்த உடல் இருக்கும்போதே இனி அவருக்கு அது பிரயோஜனமில்லாத ஒரு நிலையை அவர் அடைந்து விட்டார். மனித உடல் இருக்குது, கண்ணு நல்லாதான் இருக்குது, காது நல்லாதான் இருக்குது, கை கால்லாம் நல்லாதான் இருக்குது. இப்படி இருக்கும்போதே இனிமேல் எனக்கு இது தேவையில்லை. உடல் உயிரோடு இருக்கும்போதே அது ஓரமாக போட்டாச்சு. அதுக்கப்புறம் செத்ததுக்கப்புறம் இனி புது உடலாக தேவைன்னா தேவையில்லை. அது எப்படி உடல் உயிரோடு இருக்கும்போதே அது தேவையில்லாத ஒரு நிலையை அவர் அடைந்தார் அப்படின்னா, ஞான திருஷ்டியின் மூலமாக இருப்பதெல்லாம் பிரம்மம், தெரியறதை தாண்டி இருக்கிறத அவர் பார்க்குறார். இது டிரான்செண்டன்ஸ். சும்மா தெரியுது, அது தெரியறது உண்மைன்னு நினச்சிக்கிட்டு நான் அதை அடைய போகிறேன்ட்டு கை காலை வச்சுக்கிட்டு ஓடுறதும், அது என்னை பந்தப்படுத்தி விடும்ட்டு அதிலிருந்து தூரமாக கை காலை வச்சுக்கிட்டு ஓடுறதும், இந்த கர்மேந்திரியங்களை பயன்படுத்துவது, ஞானேந்திரியங்களை பயன்படுத்தி எதையாவது நான் அனுபவிக்கணும்ன்ட்டு இந்த ரெண்டுமே எனக்கு தேவையில்லை. தெரியறதை தாண்டி இருக்கிறத நான் பார்க்கும் பொழுது எல்லாமே ஆத்மஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபமாக தெரிகிறது. அதனால் எதையும் நான் அடையவும் தேவையில்லை, என்னை நானே அடைய தேவையில்லை, நான் மட்டுமே தான் இருக்கிறேன். என்னை நானே பயந்து ஓடவும் தேவையில்லை. அப்போ கை, கால், மனசு, கர்மேந்திரியம், ஞானேந்திரியம் எதுவுமே எனக்கு தேவையில்லை. நான் ஆத்மாவாக நிறைவாக இருக்கிறேன். அப்படிப்பட்ட நிஷ்டையை சிஷ்யரான ஜனக மகாராஜா அடைந்து அதை அவர் வெளிப்படுத்துகிறார், தன்னுடைய குருவுக்கு வெளிப்படுத்துகிறார். எப்படி நான்
சாந்தியை அடைந்தேன், நிம்மதியை அடைந்தேன், நிறைவை அடைந்தேன். உங்களுடைய உபதேசத்தினால இப்படிப்பட்ட நிலையில் நான் இருக்கிறேன். இனி எதுவுமே எனக்கு மிஞ்சி இல்லை. செய்ய வேண்டியதும் ஒன்றுமில்லை, அனுபவிக்க வேண்டியதும் ஒன்றுமில்லை. நிரந்தர நிறைவை நான் அடைந்து விட்டேன். குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு வெளிப்படுத்துகிறார். மேலும் பாடல்களை நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.